தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ப்ராசஸுக்காக காத்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். ஜென்ரல் ரேங்க் பிசி கேட்டகரியில் 70,000 1 லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்கிற மாணவர்களுக்கு சென்னை மற்றும் சென்னையை சுற்றி உள்ள கல்லூரிகளில் எந்தெந்த பிரான்ச் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்பதை பற்றி டிஎன்இஏ 2024 கடந்த வருடம் டேட்டாவை வச்சுக்கிட்டு இந்த வருடம் டிஎன்இஏ 2025 க்ளோசிங் ரேங்க் எது வரைக்கும் கிடைக்கலாம் என்பதை பற்றி ஒரு அனாலிசிஸ் நடத்தி முடித்து நாங்கள் சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரேங்க்ஸும் நீங்கள் வாங்கியிருக்கிற ரேங்க்ஸும் 90% மேட்ச் ஆகிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள காலேஜுக்கு ஒரு சீட் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. டிஎன்இஏ 2025 ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சிருக்கு. ரவுண்டு 2 கவுன்சிலிங் ப்ராசஸுக்காக நம்மெல்லாம் காத்து கொண்டு இருக்கிறோம். ஜென்ரல் ரேங்க் 39,146 1,37,710 வரைக்கும் வாங்கியிருக்கிற மாணவர்கள் 26/7/2025 அன்னைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் டாஸ்க்கை ஆரம்பிச்சிருங்க. 28/7/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே சாய்ஸ் ஃபில்லிங்கை முடிச்சிருங்க. உங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 29/7/2025 ரிலீஸ் ஆக காத்து கொண்டு இருக்கிறது. இந்த சமயத்தில் சென்னை மற்றும் சென்னையை சுற்றி உள்ள பொறியியல் கல்லூரிகளில் எனக்கு ஒரு சீட்டு கிடைச்சா நல்லாயிருக்கும், எனக்கு தேவையான பிரான்ச்சில் கிடைச்சா நல்லாயிருக்கும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்காக எங்களுடைய அனாலிசிஸ் படி டிஎன்இஏ 2025 எந்தெந்த காலேஜில் எந்தெந்த பிரான்ச் அவைலபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்பதை பற்றி இந்த வீடியோ இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கான ரேங்க் எந்த கல்லூரியில் வருதோ அதற்கு தகுந்தாற் போல் உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சென்னை மற்றும் சென்னை சுற்றியுள்ள கல்லூரிகளில் நீங்கள் நினைக்கிற பிரான்ச்சில் சீட்டு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. டிஎன்இஏ 2025 ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ப்ராசஸில் சிஎஸ்சி பிரான்ச் டாப் காலேஜஸில் ஃபில் ஆகி முடிஞ்சிருக்கு. சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷனுமே டாப் காலேஜஸ்லாம் முடிஞ்சிருக்கு. ஐடி பிரான்ச் அதோடு சேர்த்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பிரான்ச் இதுவுமே டாப் காலேஜஸில் நமது மாணவர்கள் ரவுண்டு 1 ஃபில் பண்ணி முடிச்சிருக்காங்க. இருந்தாலும் டயர் 2 காலேஜஸில் ரவுண்டு 2 மாணவர்களுக்கு இதே சிஎஸ்சி மற்றும் சிஎஸ்சி ஸ்பெஷலைசேஷன் அலாங் வித் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் டாப் காலேஜஸில் நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிக்கிறேன் என்று நினைக்கின்ற மாணவர்களுக்கு இந்த பிரான்ச்சஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் டாப் காலேஜஸில் கோர் பிரான்ச்சஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி முதலான கோர்சஸும், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல், ஏரோஸ்பேஸ் மற்றும் கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த பிரான்ச்சும் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த வீடியோ பதிவில் ஜென்ரல் ரேங்க்ஸ் பிசி கேட்டகரியில் 70,000 1 லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்கிற மாணவர்களுக்கு சென்னை மற்றும் சென்னையை சுற்றி உள்ள பொறியியல் கல்லூரிகளில் எந்தெந்த பிரான்ச் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதை ப்ரிடிக்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதன்படி ஆவடியில் இருக்கிற வேல்டெக் ஹைடெக் இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கடந்த வருடம் டிஎன்இஏ 2024 77,014 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த முறை 69,313 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அடுத்ததாக கோடம்பாக்கம் மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கடந்த வருடம் 77,759 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 69,983 அதர்வைஸ் 70,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. காரப்பாக்கம் கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கடந்த வருடம் 77,966 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கறது 70,169. பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் கடந்த வருடம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 78,689 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கறது 70,820 க்ளோசிங் ரேங்க். மறுபடியும் ஆவடி வேல்டெக் ஹைடெக் இன்ஜினியரிங் காலேஜ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கடந்த வருடம் 78,912 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 71,021 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே கல்லூரியில் சிஎஸ்சி வித் ஏஐ அண்ட் எம்எல் ஸ்பெஷலைசேஷன் கடந்த வருடம் 79,625 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 71,663 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்
கடந்த வருடம் 79,956 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 71,960 ஜென்ரல் ரேங்க் பிசி கேட்டகரியில் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அதுக்கு கீழே வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த இஎன்ஐ பிரான்ச் எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜில் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கடந்த வருடம் 80,276 வரைக்கும் க்ளோசிங் ரேங்கில் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கறது 72,248. கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கடந்த வருடம் 80,702 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கறது 72,632. கும்முடிப்பூண்டியில் இருக்க ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் லாஸ்ட் இயர் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் 83,005 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 74,705 வரைக்கும் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வேலம்மாள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஏஐ மற்றும் டிஎஸ் பிரான்ச் 84,214க்கு போன முறை முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 75,793 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. வெஸ்ட் தாம்பரம் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் கடந்த வருடம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 84,378 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 75,940. ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் கடந்த வருடம் 84,661 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கறது 76,195 மற்றும் அதற்கு கீழான ஜெனரல் ரேங்க். திருவள்ளூர் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கடந்த வருடம் 84,781 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 76,303 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் கடந்த வருடம் 85,884 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 77,300 மற்றும் அதற்கு கீழே ஜெனரல் ரேங்க் வாங்கியிருக்கிற பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 85,994 வரைக்கும் கடந்த வருடம் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 77,395 வரைக்கும். ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கடந்த வருடம் க்ளோசிங் ரேங்க் 86,590. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 77,931. செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் கடந்த வருடம் க்ளோசிங் ரேங்க் 86,693. இந்த வருஷம் 78,024க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஏஐ அண்ட் எம்எல் கடந்த வருடம் 86,710 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 78,039 வரைக்கும் மற்றும் அதற்கு கீழான ஜெனரல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஏஐடிஎஸ் கடந்த வருடம் 86,799 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 78,119 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஏஐடிஎஸ் கடந்த வருடம் க்ளோசிங் ரேங்க் 87,265. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்ப்பு 78,539. பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மாம்பாக்கம் ரோடில் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலைசேஷன் 87,623 கடந்த வருடம் க்ளோசிங் ரேங்க். இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்குற க்ளோசிங் ரேங்க் 78,861. ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் ராமாபுரம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் ரவுண்ட் 2ல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த வருஷம் க்ளோசிங் ரேங்க் 88,513. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 79,662 ஜெனரல் ரேங்க் பிசி கேட்டகரியில். வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ட்ரிபிள் பிரான்ச் கடந்த வருடம் க்ளோசிங் ரேங்க் 88,520. இந்த வருஷம் எதிர்பார்ப்பு 79,668. திருவள்ளூர் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் ஏஐடிஎஸ் கடந்த வருடம் க்ளோசிங் ரேங்க் 89,432. இந்த வருஷம் நமது எதிர்பார்ப்பு 80,489. பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் ட்ரிபிள் பிரான்ச் கடந்த வருடம் க்ளோசிங் ரேங்க் 89,456. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 80,500 மற்றும் அதற்கு கீழான ஜெனரல் ரேங்க். சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் சிவில் இன்ஜினியரிங் கடந்த வருஷம் 91,130 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 82,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. வேலம்மாள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் 91,622.
இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கிறது 82,460. ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் ஐடி பிரான்ச் லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் 94,069. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கிறது 84,662 மற்றும் அதற்கு கீழான ஜெனரல் ரேங்க். காரப்பாக்கம் கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் ரவுண்டு 2ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடந்த வருஷம் க்ளோசிங் ரேங்க் 95,040. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கிற பிசி கேட்டகரியில் ஜெனரல் ரேங்க் 85,500 மற்றும் அதற்கு கீழே. வேலம்மாள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரான்ச் லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் 95,713. இந்த வருஷம் நமது எதிர்பார்ப்பு 86,142 மற்றும் அதற்கு கீழாக வாங்கியிருக்கிற பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு. வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ரவுண்டு 2ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடந்த வருடம் க்ளோசிங் ரேங்க் 95,848. இந்த வருஷம் நமது எதிர்பார்ப்பு 86,263 மற்றும் அதற்கு கீழே. எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் 3 பிரான்ச் இங்கே ரவுண்டு 2ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் சைபர் செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஏஐ அண்ட் எம்எல் 95,960 98,091 வரைக்கும் க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 86,300 88,200 வரைக்கும் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸு கிளஸ்டரில் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு சீட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. நெக்ஸ்ட் லயோலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரான்ச் லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் 98,374. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 88,537. ஆவடி வேல்டெக் மல்டிடெக் இன்ஜினியரிங் காலேஜில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ரவுண்ட் 2ல காத்து கொண்டு இருக்கிறது. கடந்த வருடம் க்ளோசிங் ரேங்க் 98,480. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 88,632 ஜெனரல் ரேங்க் அண்டர் பிசி கேட்டகரி. ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜில் பயோடெக்னாலஜி பிரான்ச் 98,815 கடந்த வருஷம் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கறது 88,900 அதர்வைஸ் 89,000. ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வெஸ்ட் தாம்பரம் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் பிரான்ச் கடந்த வருடம் 98,911 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 89,020. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி கடந்த வருடம் 99,109 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 89,200 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஏ அண்ட் எம்எல் கடந்த வருடம் 99,725 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 89,800 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. லயோலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஎஸ்சி வித் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலைசேஷன் 1,11,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 90,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வேலம்மாள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இசி பிரான்ச் லாஸ்ட் இயர் 1,48,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த முறை 90,043 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே இசி பிரான்ச் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ்லையும் கடந்த வருடம் 1,86,000 வரைக்கும் 86 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த முறை 90,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. நான் சொல்கிற எல்லா ரேங்க்குமே பிசி கேட்டகரியில் இருக்கிற ஜெனரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் இல்லை. நெக்ஸ்ட் வெஸ்ட் கேகே நகரில் இருக்க மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஏஐ மற்றும் டிஎஸ் 1,439 வரைக்கும் கடந்த வருடம் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 90,400 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பிரான்ச் கடந்த வருடம் 1,445 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 90,400 வரைக்கும். லயோலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கடந்த வருடம் ஏடிஎஸ் பிரான்ச் 1,01,180 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 91,062. எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பிரான்ச் 1,01,328 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 91,200 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இசி பிரான்ச் கடந்த வருடம் 1,01,342 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கறது 91,200 வரைக்கும். வெஸ்ட் தாம்பரம் ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் ரவுண்டு 2ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடந்த வருடம் க்ளோசிங் ரேங்க் 1,01,915. இந்த வருஷம் 91,724.
JNN இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் காலேஜ் ECE பிரான்ச் கடந்த வருடம் க்ளோசிங் ரேங்க் 1,02,881 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது ஜென்ரல் ரேங்க் BC கேட்டகரியில் 92,600 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. SRM வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் கடந்த வருடம் 1,03,081 வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 92,800 வரைக்கும். ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச் கடந்த வருடம் 1,04,178 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 93,800 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் CSE வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி கடந்த வருடம் 1,04,296 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 93,866 க்ளோசிங் ரேங்க். லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கடந்த வருடம் ECE பிரான்ச் 1,04,441 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 93,997 தட் இஸ் 94,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் ராமாபுரத்தில் ஸ்டில் ரவுண்ட் 2ல சில பிரான்ச்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கடந்த வருடம் 1,04,495 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 94,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அக்னி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கடந்த வருடம் 1,04,500 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 94,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் AIDS பிரான்ச்சுமே கடந்த வருடம் 1,04,738 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 94,300 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. நான் சொல்றது எல்லாமே ஜென்ரல் ரேங்க் அண்டர் BC கேட்டகரி. கம்யூனிட்டி ரேங்கை கன்சிடர் பண்ணாதீங்க. எகைன் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி CSE பிரான்ச் கடந்த வருடம் 1,09,575 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 98,618 க்ளோசிங் ஜென்ரல் ரேங்க். காஞ்சிபுரம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் செகண்ட் ரவுண்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடந்த வருடம் 1,10,10,124 வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 99,112. ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் EEE பிரான்ச் கடந்த வருடம் 1,10,10,678 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருடம் 99,600 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. JNN இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் AI மற்றும் DS கடந்த வருடம் 1,13,873 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 1,02,486. செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல ஸ்டில் வி ஹேவ் ஃபியூ சீட்ஸ் அண்டர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் கடந்த வருடம் 1,14,519 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 1,03,067 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் IT பிரான்ச் கடந்த வருடம் 1,15,861 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்குற ஜென்ரல் ரேங்க் BC கேட்டகரி க்ளோசிங் ரேங்க் 1,04,275 மற்றும் அதற்கு கீழே இருக்கிற ரேங்க்ஸ். அடுத்ததா MNM ஜெயின் இன்ஜினியரிங் காலேஜ் AI மற்றும் DS பிரான்ச் கடந்த வருடம் 1,16,118 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்குற BC கேட்டகரியில் இருக்கிற ஜென்ரல் க்ளோசிங் ரேங்க் 1,04,506. நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி நாங்கள் கணிச்சு சொல்லியிருக்கிற இந்த க்ளோசிங் ரேங்க் எல்லாமே ஜென்ரல் ரேங்க் BC கேட்டகரி மாணவர்களுக்காக. உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் BC கேட்டகரி ரேங்க் இதுவாக இருந்ததுன்னா 90% இது கூட உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சென்னை மற்றும் சென்னையை சுற்றி உள்ள கல்லூரிகளில் ஒரு சீட் நீங்கள் விரும்பின பிரான்ச்சில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ரவுண்ட் 2 TNEA 2025 கவுன்சிலிங் ப்ராசஸ்.